ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த ஊறுகாய் ஒரு வருஷம் வரையும் கெட்டு போகாதுங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்போ பார்ப்போம். மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நான் இந்த கப்பால் 10 கப்பு மாங்காவை சேர்க்குறேன். இந்த பாத்திரம் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். நான் இந்த கப்பால் 10 கப்பு இந்த நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டு அளந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ரேஷியோ பார்த்திங்கன்னா 10க்கு 1 கப்பு கல் உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாதுங்க. ரொம்ப லைக் பண்ணி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீங்களே கொடுங்க. இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் எந்த கப்பால் மாங்காய் அளந்தானோ அதே கப்பால் 1 கப்பு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கரண்டி ஸ்பூனு எதுவும் சேர்க்க வேண்டாம், போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அப்படியே குலுக்கி விடுங்க. இதை மாதிரி குலுக்கி ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. பிளேட்டை போட்டு மூடி அப்படியே வச்சுட்டிங்கன்னா காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா ஊறி போய் இருக்கும். அதை மாங்காவை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு வெயிலில் காய வைங்க. அந்த தண்ணியும் தனியாக வெயிலில் காய வச்சுருங்க. ஈவினிங் அதை எடுத்து நீங்கள் ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு ட்ரை எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க. 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துங்க. காந்த விட்டுறாதீங்க, பார்த்து பொறுமையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிங்க தனியாக. அடுத்தது 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்குங்க. வறுக்கும்போது அது வெடிக்கிற சவுண்டு நின்னதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து வச்சிங்க. படபடன்னு வெடிக்கும். அந்த வெடிக்கிற சவுண்டு நின்னதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ வறுத்தாச்சுங்க. இப்போ ரெண்டுமே பாருங்கள், நான் தனித்தனியாக வறுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலரில் தான் இருக்கும். இது அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி, அதே எண்ணெய் சட்டியை வச்சு அதில் இந்த நம்ம அன்றைக்கி உப்பு மெஷர் பண்ணோம்ல அதே கப்பில் 1 கப்பு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் 1 கப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அந்த கப்பில் எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த அளவு எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அடுத்தது கட்டி பெருங்காயத்தை வந்து உடைச்சி ஒரு 5 கிராம் இல்லை 10 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. உங்களுக்கு பெருங்காய வாசனை ரொம்ப பிடிக்கும்னா 10 கிராம் எடுத்துங்க. ரொம்ப பிடிக்காது அப்படின்னா ஒரு 5 கிராம் அளவு எடுத்துங்க. இப்போ நான் 10 கிராம் அளவு எடுத்து அதில் போட்டு நான் பொரிக்கிறேன். அப்படியே பொரிச்சிக்க வேண்டியதான். இப்போ அதில் நான் 2 ஸ்பூன் கடுகையும் சேர்த்து பொரிச்சு விடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெயிலில் காய வச்சோம் இல்லையா மாங்காய், கட் பண்ண மாங்காய், அதையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம உப்பு அளந்தோம் இல்லையா அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நான் 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் அந்த மாங்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துருக்கேன். 1 கப்பு தனி மிளகாத்தூள், 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். மாங்காவை வந்து நம்ம காய வச்சோம் இல்லையா அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கணும். வெயிலில் காய வச்ச தண்ணியை அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சிங்கன்னா 1 வருஷம் வரையும் கெட்டும் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தயமும் கடுகும், அந்த பவுடரை இப்போ நான் சேர்த்துட்றேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஊறுகாய் நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. ஊறுகாய் பிடிக்காதவங்க, மாங்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா கடையிலலாம் வாங்க தேவையில்ல. கடையில் வாங்கினோன்னா ப்ரிசர்வேட்டிவ்லாம் நிறையா சேர்த்துருப்பாங்க, அது உடம்புக்கு கெடுதல். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம், சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.